Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் மசாலா எப்படி செய்யறது அப்படினு சொல்லி பார்க்கலாம். ஒரு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் நீட்ட வாக்குல வெட்டின வெண்டைக்காய் அதை போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வதக்கணும்னா தான் அதில் இருக்க இந்த வளவளப்பு தன்மை வந்து போகும். அதனால தான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இது வதக்கிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு திரும்பவும் அதே கடாயிலே நம்ம இந்த குழம்பு வந்து செஞ்சிடலாம். தனியாக ஒரு பாத்திரம்லாம் எடுக்க வேண்டாம். இதே கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சீரகமும் வந்து கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதும் இதில் 2 வெங்காயம் வந்து பொடி பொடி நறுக்கி வச்சதை வந்து சேர்த்துக்கிறேன். இதுலயே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமா ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த மசாலா வாசனை கொஞ்சம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 2 தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கி வரணும். அதனால் கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் வந்து திரும்ப இதுலேயே போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து பெரட்டி எடுக்கணும். பெரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சுருங்க. தீய விட்டுற வேணாம். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து ஒரு தடவை கிளறி விட்டால் போதும். நல்லா ஆவி பறக்க சூப்பரான நம்மளோட வெண்டைக்காய் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கடைசியாக வந்து உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு தடவை உப்பு போட்டு நீங்கள் கிளறி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த ரெசிபி பிடிச்சதுன்னா நம்ம நலபாகம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் கொடுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் தேங்க்யூ. பை பாய்.